துன்பங்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருந்தாலும் நாம் அதை கடந்து சென்று கொண்டே இருப்போம். வெற்றியை நம் வசம் ஆக்கும் வரை. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு கண்மணியே, இன்று நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கும். வெற்றி உன் வசம் ஆகும். இது உன் அப்பாவின் அசரீரி வாக்கு. என் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை. என் அன்பு கண்மணியே, ஏமாற்றம், விரக்தி, தோல்வி என்ற இருளிலேயே நம் வாழ்வு இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. ஏனென்றால் இருளில் இருந்துதான் வெளிச்சம் பிறக்கிறது, இரவிலிருந்துதான் விடியல் உதிக்கிறது. எல்லோர் வாழ்விலும் வளர்ப்பிறையும் இருக்கும், தேய்ப்பிறையும் இருக்கும். முன்னேற்றமான காலமும் இருக்கும், சறுக்கல் மிகுந்த காலமும் இருக்கத்தான் செய்யும். இந்த இரண்டுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் காலத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விதியாகத்தான் இருக்கிறது. அதுதான் இப்பொழுது உன் வாழ்விலும் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து நான் எப்படி அதை பார்த்தும் பார்க்காமது போல இருப்பேன் என்று நீ நினைக்கிறாய். உனக்கு கஷ்டம் வருவதே உன்னை சோதிப்பதற்கும், வாழ்வு என்றால் என்ன என்பதை நீ புரிந்து கொள்வதற்குமாகத்தான் அந்த கஷ்டத்தை உன்னிடம் நான் அனுமதித்திருக்கிறேனே தவிர நீ வேதனைப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், கண்ணீர் சிந்த வேண்டும் என்று நான் அதை உருவாக்கியதே இல்லை. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும்தான் வாழ்வில் வெற்றி என்னும் திசையை நோக்கி, வெற்றி என்னும் வழியை நோக்கி உன்னை நகர்த்தி கொண்டே இருக்கும். எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக, சந்தோஷமாக, செல்வ செழிப்பாக நீ வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. புண்ணியத்தை தேடி கோவில் கோவிலாக, ஆலயம் ஆலயமாக செல்வதை விட மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் வாழ்வதே மிகப்பெரிய புண்ணிய செயலாகவே இருக்கும். அந்த புண்ணியத்தை அதிகமாக சேர்த்துக்கொள். அந்த புண்ணியமே உன் வாழ்வில் உன்னை மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். இன்று நீ ஒருவருக்கு செய்வது வேறு வழியாக, மற்றவர்கள் ரூபமாக அது உன்னிடம் வந்து சேரும். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். வந்து கொண்டேதான் இருக்கும், போய்கொண்டேவும் இருக்கும். வந்து வந்து போவதுதான் வாழ்வு. அது இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். பழகுபவர்கள் சில சமயம் உனக்கு கொடுப்பது வலியாக இருக்கலாம், மனவேதனையாக இருக்கலாம். ஆனால் சில சமயம் உன் வாழ்வில் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த வழியாக கூட இருக்கலாம் அந்த வழி. எதற்குமே வருந்தாதே, கலங்காதே. யாராக இருந்தாலும் கஷ்டம் வரும் பொழுது அடுத்த இடம் தேடுவது தாயின் மடியாகத்தான் இருக்கும். அது எல்லோருக்கும் பொருந்ததுதான். ஏனென்றால் இந்த உலகில் எதிர்பார்ப்பே இல்லாத நிலையான அன்பு தாயின் அன்பு மட்டுமே. உன்னிடம் உண்மையாக இல்லாத அன்பிற்காக ஏங்கி உன்னுடைய மனதை இறக்கி சென்று அவர்களுக்காகவே நினைத்து, அவர்களையே நினைத்து உன் மனதை நீயே கெடுத்து கொள்ளாதே, வேதனைக்கு ஆளாகாதே. மற்றவர்களிடம் பொய்யாக நடித்து, பொய்யாக இருந்து நல்ல பெயர் வாங்குவதை விட உண்மையாக இருந்து கெட்ட பெயர் வாங்குவதில் தவறே இல்லை. பொய்யாக நடிக்க வேண்டாம், உண்மையாக இரு. நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, மற்றவர்களிடம் நல்ல பெயர் வாங்குவது என்பது மிக மிக கடினம்தான். உன்னை போல், உன்னுடைய நல்ல எண்ணம் போல் இதுவரை யாருமே பிறந்ததே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மற்றவரைப் போல நீ வாழ வேண்டும் என்று ஏன் நினைக்கிறாய்? மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழும் நீ, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவே வாழும் உன்னுடைய மனம் எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் வேண்டுமானால் உன்னை உதாசீனம் செய்யலாம், வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் உன்னுடைய நல்ல மனம் உன் அப்பாவிற்கு நன்றாகவே புரியும். மற்றவர்களுக்கும் உன்னுடைய நல்ல மனம் கூடிய விரைவில் புரியும்,
புரிந்து கொண்டு உன்னை நெருங்கி வருவார்கள். அதுவரை பொறுமையாக இரு. வாழ்வே வெறுத்துவிட்டது என்று புலம்பாதே. உன் வாழ்விலும் பிரகாசம் வரும். உன் வாழ்விலும் மாற்றம் வரும். உன் வாழ்விலும் அதிசயம் நடக்கும். கடைசி நொடியில் கூட மாற்றங்களை நடத்தி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது எதற்காக இந்த வருத்தம் உன் மனதில்? எது வந்தாலும் நிம்மதியாக இரு. தன்னம்பிக்கையோடு இரு. தைரியமாக இரு. உன்னுடைய நல்ல இதயம் பல பேர் பதம் பார்த்து துடித்து கொண்டிருக்கும் உன் இதயம் மகிழ்ச்சியின் எல்லையில் திக்கு முக்காட போகும் அந்த நல்ல நேரம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ நினைத்தது எல்லாமே நிறைவேறப் போகிறது. நீ நினைத்தது நினைத்த மாதிரியே உனக்கு நடக்கப் போகிறது. அந்த நொடி சந்தோஷமடைந்து முகமலர்ந்து ஓடோடி வந்து சாயிநாதரே நன்றி, சாயிநாதரே நன்றி, என் வாழ்வில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது, நீங்கள் கூறியது போலவே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியின் எல்லையில் திக்கு முக்காடப் போகிறாய். நன்றி மேல் நன்றி கூறத்தான் போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது என் குழந்தையே. என் மீது நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே? என் வாக்கு உண்மையாகும் என்ற நம்பிக்கையும் உனக்கு இருக்கிறது தானே? அப்படி என்றால் பொறுத்திருந்து பார். எல்லாம் உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயமாகவே நடக்கும். ஏதோ ஒரு இடத்தில் உனக்கான வெற்றியை அந்த இறைவன் நிர்ணயித்து வைத்திருக்கிறான் என்பதை முழுவதுமாக நம்பு. உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்க்கும் வரை காலம் ஓயாது. நானும் ஓய மாட்டேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே எதற்குமே கலங்காதே. அழகான புன்னகையை மறைத்துவிட்டு 1000 ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ்வது போல நடிப்பது எதற்குமே பயன் தராது. வாழ்வு என்றால் நிம்மதியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக அமைய வேண்டும். நடித்து கொண்டே வாழவும் முடியாது, வாழ்ந்து கொண்டே நடிக்கவும் முடியாது. உண்மையாக வாழ வேண்டும். அதுதான் வாழ்விற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும். மகிழ்ச்சியை வேறு எங்கும் போய் தேடாதே, அது உன்னில்தான் இருக்கிறது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். சந்தோஷமும் ஆனந்தமும் தானாகவே உன்னை நிறைத்து கொள்ளும். எனவே எது நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் கண்களிலிருந்து கண்ணீரே வந்தாலும் சரி, உன் முகத்தில் புன்னகையை வைத்துக்கொள். அந்த புன்னகையே உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். எது நடந்தாலும் மனதை மட்டும் தளர விட்டு விடாதே. உன் புன்னகையோடு முகம், உன் புன்னகையான முகம் அந்த துன்பத்தையும் உன்னை விட்டு ஓட ஓட விரட்டிவிடும். நான் கூறுவது சரிதானே? நம்பிக்கையோடு இரு, சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியோடு இரு. உனக்கானது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். சேர்த்து வைப்பேன் உன் சாயி தேவா. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? சாயப்பா உன்னோடுதான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன். விரைந்து வா, உனக்காகவே நான் இங்கு காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் எதுவுமே நிறைவேறவே இல்லை என்றுதானே நீயும் காத்து கொண்டே இருக்கிறாய்? நீ என்னிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், வேண்டுதல் வைக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. உன் மனதில் நீ நினைத்தாலே போதும், உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நிச்சயமாக நான் வழிகாட்டுவேன். நீ என்னிடம் கேட்டதை தரவே நான் காத்து கொண்டே இருக்கிறேன். இந்த உலக வாழ்க்கையில் இதுதான் நடக்கும், இது நடக்கவே நடக்காது என்று எவராலுமே நிர்ணயம் செய்து கூறவே முடியாது. விதி என்னும் மாய விளையாட்டில் நீ என்ன, நான் என்ன, அனைவருமே ஒன்றுதான் விதியின் முன்னால். மேடு பள்ளமும் குண்டும் குழியும், இன்பமும் துன்பமும், உன் வாழ்க்கை பயணமும் எல்லாமே ஒன்றுதான் என் பிள்ளையே. எது வந்தாலும் அனைத்தையும் கடந்துதான் செல்ல வேண்டும். பயப்படுவதால் அங்கேயே நின்றுவிடவும் முடியாது, நகர்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை பிள்ளையே. அது மட்டுமல்லாமல் நாம் செல்லும் பாதை எத்தகையது என்பதை யாராலுமே தீர்மானம் செய்யவே முடியாது.
ஆனாலும் உன் பாதை எப்படிப்பட்டது, நீ எப்படி வாழ வேண்டும், அந்த பாதையில் எப்படி உன்னுடைய அடி எடுக்க வேண்டும் என்று உன் மனதிற்குள்ளேயே இருந்து அனைத்தையும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருப்பவன் உன் சாய் அல்லவா? எப்பொழுதுமே சரியான திசையில் சரியான பாதையில் இப்படி சென்றால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை அடைய முடியும் என்று உன்னை வழிநடத்தி கொண்டிருப்பதும் உன் சாயி தேவாதானே. எப்பொழுதுமே உன் மனதிற்குள் ஒரு ஒளி உனக்கு கேட்டுக்கொண்டுதான் இருக்கும். அந்த ஒரு சத்தத்தை கேட்டுக்கொண்டு சரியான பாதையில் சரியான திசையில் சென்று கொண்டே இரு. நீ அடைய வேண்டிய இலக்கை அடையும் வழியை நான் உனக்கு மிக பிரகாசமாகவே காட்டுவேன். நீ செல்லும் பொழுது உனக்கு துணையாக வரும் வழிப்போக்கல்களின் இரைச்சல்கள் எப்பொழுதுமே உன் மனதிலும் வாழ்க்கையிலும் காதிலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நான் அமைதியாக உன் மனதிலிருந்து சொல்லும் அத்தனை வழிகளையும் நீ கேட்க முடியாமல் சில சமயம் தவறான பாதையில் சென்று விடுகிறாய். ஆனால் நானும் உன்னுள்ளேயேதானே பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். நீ தவறான பாதையில் செல்லும் வழி நேர்ந்தால், செல்லும் எண்ணம் நேர்ந்தால், உன்னை கயிறு கட்டி இழுக்கும் பறவையைப் போல உன் கையை பிடித்து இழுத்து சரியான பாதையில் வழிநடத்தி செல்ல உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்தே விடாதே. எது நடந்தாலும், உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன் மனதிற்கு ஒரு கடிவாளத்தை போட்டுவிடு. எது நடந்தாலும் சாயப்பாவின் வாக்கு, சாயப்பாவின் அறிவுரைப்படிதான் நான் நடந்து கொள்வேன் என்ற தீர்க்கமான நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்துக்கொள். உன்னுடன் பயணம் செய்யும் யாராக இருந்தாலும் உன் பயணத்தை திசை திருப்ப, உன் வாழ்க்கையில் நீ வெற்றி என்னும் இலக்கை அடைய விடாமல் தடுக்க உன்னை எப்படியாவது திசை திருப்ப எண்ணுவார்கள். ஆனால் உன்னுடைய நம்பிக்கையை நீ இழக்காமல் செல்லும் பாதையில் குறிக்கோளை மட்டுமே நினைத்து கொண்டு தன்னம்பிக்கையோடு நீ முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையை ஜெயித்தே காட்டலாம். சில சமயம் எதிர்மறையான பேச்சுகளை கேட்க நேர்ந்தால், சில சமயம் உன் தன்னம்பிக்கையை நீ இழக்க கூற நேரிடலாம். எவ்வளவுதான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு அறிவுரை கூறிக்கொண்டே இருந்தாலும், நல்ல வாக்குகளை கூறிக்கொண்டே இருந்தாலும், சில சமயம் எதிர்மறையான வார்த்தைகளை கேட்ட பிறகு உன் மனம் தடுமாற்றம் அடைகிறது. எதிர்மறையான வார்த்தைகளுக்கு அப்படியே செவி சாய்த்து விடுகிறாய். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே, நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், வெற்றியடைய வேண்டும். வாழ்க்கையில் உனக்கான இலக்கை நீ அடைந்தே தீர வேண்டும். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ அடையவிருக்கும் வெற்றியாகவே இருக்கும். அதை மட்டும் மனதில் வைத்துக்கொள். எதிர்மறை எண்ணம் வந்தால், எதிர்மறை சொற்கள் உன் காதுகளுக்கு விழுந்தால், அதை ஒரு துளி கூட மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே அனைத்தையும் அதன் போக்கில் விட்டுவிடு. ஆவது ஆகட்டும், வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று விட்டுவிடு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை உன் வாழ்வில் நிகழ்த்த உன் சாயப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உன் கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது. புன்னகையோடு உன் வாழ்க்கையை மிக கச்சிதமாக வாழப்போகிறாய். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நம்பிக்கையோடு இரு. என் பிரியமான குழந்தையே, நாம் வாழும் இந்த உலகில் நாம் எத்தனைதான் நல்லவராக இருந்தாலும் நமக்கு என்று எதிரிகள் இருக்கத்தானே செய்கிறார்கள். நீ இப்படி நல்லவர்களாக இருப்பதாலேயே உனக்கு எதிரிகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் என் குழந்தையே, நமக்கு எதிராய் இருக்கும் எதிரிகளை விட நம் அருகிலேயே இருந்து கொண்டு நமக்கு சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கும் சூழ்ச்சிக்காரர்களை துரோகிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். என் அன்பு பிரியமே, அப்படியாப்பட்ட துரோகிகளையும் சூழ்ச்சிகளையும் வீழ்த்தும் வழியை நான் ஒரு திட்டத்தோடு தீட்டிவிட்டேன். அந்த மாய வலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க ஒரு திட்டம் வகுத்து விட்டேன் உன் சாயிதேவா. நன்றாக சிந்தித்துப் பார் என் குழந்தையே. குறிப்பிட்ட அந்த நபருக்கு நாம் எந்த தீங்கும் செய்திருக்கவே மாட்டோம். ஆனால் தொடக்கத்திலிருந்து நம்மை எதிரிகளாகவே அவர்கள் பாவித்து நமக்கு எதிராகவே அனைத்து காய்களையும் நகர்த்தி கொண்டே வருவார்கள். நமக்கு கஷ்டங்கள்,
சங்கடங்கள், சோதனைகள், மன வருத்தங்கள் இப்படி அனைத்தையுமே ஒவ்வொன்றாக தந்து கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் நமக்கு எதிராகவே அனைத்து காரியங்களும் செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படி எல்லோர் வாழ்விலும், உன் வாழ்விலும் சரி, யார் வாழ்விலும் சரி, இந்த உலகத்தில் உள்ள அனைவரது வாழ்விலும் சரி, ஏதாவது ஒரு எதிரி, இப்படியாப்பட்ட துரோகி இருக்கத்தான் செய்வார்கள். குழந்தையே, அப்படியாப்பட்ட உன்னுடைய எதிரிகளிடம் நீ அதிகமாக கோபப்படுகிறாய். அப்படி இல்லையென்றால் அந்த எதிரிகளிடம் இருந்து தைரியமாக பேசிவிட்டு பின்னால் வந்துவிட்டு அதிகமாக அழுது கொண்டிருக்கிறாய். நீ அவர்களிடம் கோபமாக பேசுவதாலேயோ, அவர்களிடம் கோபமாகவும் தைரியமாகவும் இருப்பதைப் போல் காட்டிவிட்டு பின்னால் வந்து அழுவதாலேயோ உனக்கு என்ன நடந்து இருக்கிறது? யோசித்துப்பார். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நம்மளுடைய பயமும் கவலையும் கண்ணீருமே எதிரிகளின் பலமாக மாறிவிடுகிறது. அப்படி மற்றவர் மேல் நீ கோவப்பட உன் மூளை அப்படியே நின்றுவிடும். எதை பற்றியுமே யோசிக்க உன் மனது செயல்படவே படாது. அந்த நேரத்தில் உன்னுடைய எதிரி வெகு சுலபமாக உன்னை தோல்வியடைய செய்து விடுவார். எனவே உன் துரோகி, உன் எதிரி உனக்கு என்ன செய்தாலும் அதை பார்த்து பயப்படாமல், கோபம் கொள்ளாமல், கண்ணீர் சிந்தாமல், அவ்வளவுதான் போய்விட்டது என்று உன் மனதால் கூட நினைக்காமல், உன் துரோகியையும் உன் எதிரியையும் பார்த்து ஒன்றே ஒன்று செய்துவிடலாம். அதுவென்னவென்றால் புன்னகைத்தான். கர்வமாக, மிக தைரியமாக உன் முகத்தை மிக ஆனந்தமாக வைத்துக்கொண்டு உன் எதிரியை பார்த்து ஒரு புன்னகை செய். அப்பொழுது அந்த பயம், அந்த கோபம், அந்த வெறுப்பு, அந்த சங்கடம் எல்லாம் உன் எதிரிக்கு வந்துவிடும். நிச்சயமாக உன்னை தாக்கவே தாக்காது. சாயப்பாவிடம் தாரை தாரையாக நீ கண்ணீர் சிந்தியதற்கு எல்லாம் ஒரு பலன் கிடைத்து விட்டது கண்மணியே. எல்லா விஷயமும் உனக்கு தாமதமாவதால் உன் சாயப்பா மேல் கோபமாக இருந்தாலும் சரி, வருத்தமாக இருந்தாலும் சரி, நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் தாமதமானது என்பதை புரிந்து கொள். உனக்கு நிகழ்ந்த தாமதம் எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகவே என்பதை புரிந்து கொள். என்னை சரணாகதி, முழுமையாக என்னை சரணாகதி அடைந்த உனக்கு தக்க சமயத்தில் வந்து உன்னை நான் தூக்கி விடுவேன். நீ விழும் நேரத்தில் நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கப் போகிறது. வாழ்க்கை என்பது மிக நீண்ட பயணம். இந்த நீண்ட பயணத்தில் மேடு பள்ளம், முட்கள், கற்கள், அகலமான பாதைகள், மிக குறுகியான பாதைகள் அனைத்தையும் நீ கடந்துதான் ஆக வேண்டும். உன் பாதையை உனக்கு பதிலாக வேறு யாரும் கடக்க முடியாது. உன் வழியில் நீ வந்துதான் ஆக வேண்டும். உனக்கு எப்பொழுதும் வழிகாட்டியாக உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன் சாயப்பாவின் கரங்களை நன்றாக பற்றிக்கொள். மனம் தளராமல் இரு. எப்பொழுதுமே உன் கவனம் சிதற விடாமல் நான் பார்த்து கொள்கிறேன். யோசித்து யோசித்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வை. தைரியம் இருந்தால் அனைத்தையும் மிக சுலபமாக நீ எட்டி பிடித்து விடலாம். தைரியமாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு, முயற்சி செய்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. எப்பொழுதும் எதிலுமே உனக்கு வெற்றிதான். நீ செல்லும் பாதையில் உனக்கு முன்பாக உனக்கு வழிகாட்டியாகவும், உனக்கு பின்பாக உனக்கு பாதுகாவலனாகவும் 8 திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து இருக்கையில் உனக்கு துன்பம் எந்த விதத்திலும் நேராது குழந்தையே. எனவே தைரியமாக நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைந்து விடுவாய். நான் அந்த இலக்கை உன்னை அடைய வைக்கும் வரை ஓய மாட்டேன். எனவே கவலைப்படாதே குழந்தையே. உன் மனதில் இப்பொழுது ஒரு கேள்வி கேட்க தோன்றுகிறதா? சாயிநாதரே, எனக்கு முன்பாகவும் பின்பாகவும் 8 திசைகளும் என்னை சுற்றி என்னை பாதுகாத்து வந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே, எனக்கு வழித்துணையாக எப்பொழுதும் இருப்பேன் என்று எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறீர்களே,
நான் உன்னுள் இருக்கும் பொழுது எதற்காக பயப்படுகிறாய் என்று என்னை கேள்வி கேட்கிறீர்களே, பின்பு எதற்காக எனக்கு துன்பம் வருகிறது, சோதனை என்னை வாட்டுகிறது, வேதனையும் என்னை வாட்டுகிறது என்றுதானே கேட்கிறாய் என் பிள்ளையே? நீ கேட்பது சரிதான் என் பிள்ளையே. நான் உன் அருகில் இருந்தும் உனக்கு சோதனைகள் வருகிறது என்றால் என்ன காரணம் என்று நீ என்னிடம் வினவுவது மிக சரியான கேள்வியே. நீ செய்த பாவ புண்ணியத்தின்படிதான் உனக்கு கஷ்டங்களும் சோதனைகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கஷ்டத்தில் உன்னை அதிகமாக தாக்காமலும் அந்த சோதனை உன்னை அதிகமாக நெருங்காமலும் நான் உனக்கு பாதுகாவலனாக இருக்கிறேன். ஆனால் உனக்கு வரும் கஷ்டத்தை நீ தாண்டி வர வேண்டுமே தவிர அதை தவிர்த்துவிட முடியாது. ஏனென்றால் நீ செய்த கர்மா அப்படி. உன் கர்மாவின் விளைவுகளால் தான் நீ இவ்வளவு வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் அந்த கர்மாவோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். உன் சாயப்பா உன் கர்மாவின் வலிமையை குறைப்பேனே தவிர உன் கர்மாவை அடியோடு என்னால் ஒழித்துவிட முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் தன் கர்மாவை கழித்தேதான் ஆக வேண்டும். உன்னுடைய கஷ்டத்தை நீதான் தாண்டி வர வேண்டும். உன் கஷ்டத்தை நீ தாண்டி வந்தால்தான் உனக்கான வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. பிறப்பு ஒன்று என்று இருந்தால் வாழ்க்கை என்று ஒன்று இருக்கும், பின் இறப்பு என்று ஒன்று இருக்கும். அந்த வாழ்க்கையை பிறந்த நீ அனுபவித்தாக வேண்டும், கடந்துதான் வெல்ல வேண்டும், வாழ்ந்தேதான் தீர வேண்டும். வாழ்க்கை என்றால் இன்பம் துன்பம் என்று இருக்கத்தான் செய்யும். பகல் இரவு போல இன்பமும் துன்பமும் மாறி மாறித்தான் வரும். நீ அதை மாறி மாறி ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இன்பத் துன்பத்தில் எத்தனை முறை நீ விழுந்தாலும் சரி, எத்தனை முறை நீ தடுக்கி விழுந்தாலும் சரி, தைரியமாக எழுந்து நில். போராடித்தான் தீர வேண்டும், வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற தன்னம்பிக்கையோடு எழுந்து நில். என் பிரியமே, நம்பிக்கையோடு ஓடு, நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. சாயப்பா இருக்க பயமேன் குழந்தையே உனக்கு? உன் மனதில்தான் நொடிக்கு நொடி 1000 போராட்டங்களும் 1000 குழப்பங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்தையும் யாரிடமும் சொல்லவும் முடியாமல், யாரிடம் சொல்வது என்றது கூட தெரியாமல், எப்படி சொல்வது என்றும் தெரியாமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய், புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ செய்வதும் நல்லதுதான் குழந்தையே. நீ மற்றவர்களிடம் உன் விஷயத்தையும் உன் சோகத்தையும் உன் வேதனைகளையும் பகிரும் பொழுது அது பலவிதமாக நினைக்கத் தோன்றும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை போல் நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் வருத்தப்படுவார்கள். நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் இன்னும் வேதனையை எப்படி கூட்டலாம் என்று நினைப்பார்கள். இன்னும் சில பேர் உன் வேதனையை ரசிப்பார்கள். இப்படி உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்மளுடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் யாரிடம் சொன்னால் மனது பாரம் குறையும் என்று நினைத்து கொண்டு வீணே போய் பிரச்சனைகளில் நீயே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே ரொம்ப நல்லது என் குழந்தையே. எனவே யாரிடமும் எதையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துவிடு. உண்மையாகவும் மற்றவர்களுக்கு நேர்மையாகவும் இப்படி இருப்பதால்தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் சோகங்களும் நிரம்பி வழிகிறதா என்ற குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே இருக்கிறது. நேர்மையாக சில சமயம் இருக்கும் பொழுது கெடுதல் வரத்தான் செய்யும். அதற்காக உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல வழிகளையும் மறந்துவிட்டு தவறான வழி நீ சென்றால் இதைவிட பல இன்னல்களை சந்திக்க வேண்டும் குழந்தையே. எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காத வண்ணம் உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் பேச்சிற்கு ஆளாகாதே. வீணாக நீயே உனக்கான கஷ்டத்தை தேடிக்கொள்ளாதே. நான் ஒன்று சொல்கிறேன் கண்மணியே, பொறுமையாக கேள். சோதனைகள் நல்லவர்களுக்கு வரும், ஆனால் வீழ்ந்து போகும் அளவிற்கு சோதனைகள் வராது. சோதனைகள் வந்தாலும் நல்லவர்கள் வீழ்ந்து போவதே இல்லை. அது மட்டுமல்ல, தவறு செய்பவர்கள் நல்லதாக
நன்மையாக வாழ்ந்துவிடவும் மாட்டார்கள். மற்றவர்களிடம் சிரிப்பை தவிர வேறு எதையுமே காட்டாதே. எது நடந்தாலும் உன் மனதை யார் காயப்படுத்தினாலும் அமைதியாக ஒரு புன்னகையை செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடு. இப்படி செய்வதால் நீ கோழை என்றாகி விடாது என் குழந்தையே. எப்பொழுதுமே தொடக்கம் கடினமாக இருந்தால் முடிவு சுலபமாகவே இருக்கும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் உனக்கு அதிகமாக வருகிறதென்றால் நல்லது, சந்தோஷம், இன்பம் எல்லாம் ஒன்றோடு கூடிக்கொண்டு வரப்போகிறது என்றுதான் அர்த்தம்.